அனைவரும் பாராட்டத்தக்க வகையில் இந்த ஆட்சி நடந்திருக்கின்றதுக்கு இது ஒரு உதாரணம். சார், முதல்வர் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இங்க உண்மையிலேயே தனிச்சு விடப்பட்டது யாருன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க போய் மைக்க நீட்டி கேட்டீங்கன்னா தெரியும். இன்றைக்கு இதையெல்லாம் சட்டமன்றத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டமன்ற நிகழ்வுகளை வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். முதல்வர் விஜயை தனித்து விடப்பட்டதாக விமர்சனம் செய்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலினிற்கு அமைச்சர் ரமேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். அனைவரும் பாராட்டத்தக்க வகையில் இந்த ஆட்சி நடந்திருக்கின்றதுக்கு இது ஒரு உதாரணம். சார், முதல்வர் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இங்க உண்மையிலேயே தனிச்சு விடப்பட்டது யாருன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க போய் மைக்க நீட்டி கேட்டீங்கன்னா தெரியும். இன்றைக்கு இதையெல்லாம் சட்டமன்றத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டமன்ற நிகழ்வுகளை வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. அது மக்களுக்கே தெரியும். மேகதாது விவகாரத்துல வந்து முதல்வர் வந்து வாய் திறந்து எதுவும் பேசல, எந்த நடவடிக்கை எடுக்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்து கட்சி கூட்ட தாமதம். மிகச் சரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எல்லா விஷயத்தையும் பேசிதான் செய்யணும்னு அவசியம் இல்லை, செயல்ல காட்டினாலே போதும். எங்களுடைய முதல்வர் அவர்கள் வந்து எப்பவுமே செயலில் காட்டக்கூடிய முதல்வர், செயல் மூலமாக இந்த ஆட்சியை நல்லாட்சியாக மாற்றக்கூடிய முதல்வர். பெண் வந்து சாமிஜித்து வரும்போது அவர்கிட்ட 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்லி அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துருக்காங்க. காமிக்கிறது எல்லா கோயில்கள்லயுமே ஒரு சில இடங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம 80% எல்லா கோயிலும் சரி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் சில இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறதாக எனக்கும் தகவல்கள் வருது. அதன் மேல விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை அடிப்படையில நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டோம். இடைத்தேர்தலுக்காக வெறியோட காத்திருக்குன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. பெரம்பூர் தொகுதி அவங்களும் வந்து 15 வருஷமா நானும் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து இது போல வந்து வெறுப்பு அரசியலை விதைக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.